அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள், அதைத் தொடர்ந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் எல்லாம் மிகச் சிறந்தது என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகிற விஷயம். இதிலும் குறிப்பாக அரஃபாவினுடைய நாள் ஃபஜ்ரிலிருந்து, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை புதன்கிழமை காலை ஃபஜ்ரிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் முடிகிற வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகை வரை 23 வக்துகள் எல்லா நபர்களும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு முறை தக்பீர் சொல்வது கட்டாயம் என்பது ஹதீஸுகள், குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற விஷயம். ஆக தனியாக தொழுபவர்கள், ஜமாஅத்தோடு தொழுபவர்கள், வீட்டில் தொழுபவர்கள், வெளியில் தொழுபவர்கள், பயணம் செய்பவர்கள், ஆண்கள் பெண்கள் என அனைவர்களுமே தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற புதன்கிழமை ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகை வரை ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு முறையாவது தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் இதோ: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த தக்பீரை அனைவர்களுமே மறவாமல் சொல்ல வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது, அருமை ஸஹாபாக்கள் சொல்லித்தந்தது. மறவாமல் இதை எல்லா நபர்களுக்கும் எத்தி வையுங்கள். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சிறப்பாக கடைபிடிக்கிற, குறிப்பாக துல்ஹஜ்ஜினுடைய பாக்கியங்களை அடைந்த மேன்மக்களில் வல்ல ரஹ்மான் அத்துணை நபர்களையும் சேர்த்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.